அல்லேலூயா. என்னோடு கூட வேதத்தை எடுத்தவர்கள் ஏசாயா எழுதின புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். The book of Isaiah 44 verse 21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை மறந்து விடுகிறார்கள், உறவினர்கள் மறந்து விடுகிறார்கள், நண்பர்கள் நம்மை மறந்து விடுகிறார்கள். நாம் எதிர்பார்க்கிற எல்லாமே ஒரு நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நமக்கு தோல்வியை கொடுக்கிறது போல மாறுகிறது, நமக்கு தோல்வியாய் அது தோன்றுகிறது. மனிதர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். இந்த உலகமே நன்றி கெட்ட உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உலகத்தான் பாட்டு பாடுறான், நன்றி கெட்ட மனிதர்களை விட நாய்கள் மேலேடா. நாய்க்கு 3 நாள் நீ அதுக்கு ஏதோ சோறு போட்டேன்னா கூடவே வருமா. மனுஷனுக்கு 3 வருஷமா போட்டா கூட மறந்துடுவான். நான் 3 நாள்ல நீ யாருன்னு கேட்டுருவான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றோம். இன்னைக்கு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கினேன். ஆண்டவர் சொல்றார், நீ கேளு, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னுடைய தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாயினுடைய கருவிலே நம்மை உருவாக்கின ஆண்டவர், தாவியின் கருவிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்த நம்முடைய ஆண்டவர், நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க பார்க்கறவங்க அடுத்த வருஷம் நீ யாரு, உன் பேரை மறந்துட்டனே அப்படின்னுவாங்க. நம்ம கூடவே கிளாஸ்மேட்டாக படிச்சிருப்பாங்க, உங்க கூடவே படிச்சிருப்பாங்க. கூடவே படித்தவர்கள் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவங்க கொஞ்சம் வசதியாய் நல்லா கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தில் வந்துட்டாங்கன்னா நம்மளை மறந்துடுவாங்க. அவங்க கேட்பாங்க, நீ யாரு அப்படின்னா மறுபடியும் அவங்ககிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது. ஏன்னா உணர்முறையாக மறந்துடுவாங்க நம்மளை. மனுஷனுடைய சுவாபம் மறக்கிற சுவாபம். மனுஷனுடைய சுவாபம் என்னன்னா மறந்து போகிற சுவாபம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மறந்தது போல நடிப்பாங்க, மறந்துட்டது போல நடிப்பாங்க. அவங்களையும் நம்பக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. உயர்ந்த ஸ்தானத்திலே ஒரு மனிதர்கள் உயரும் பொழுது குடும்பத்தில் மற்றவர்களை நினைக்க வேண்டும், நண்பர்களை நினைக்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நம்ம தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பெயரை சொல்லி அழைத்த தேவன். தெய்வ பிள்ளைகளே, யார் நம்மை மறந்திருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு அது போல நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க, நல்ல உறவினராக இருந்தவங்க நீ யாருன்னே தெரில அப்படின்ட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா? நம்ம ஃபீல் பண்ணுவோமா? நான் என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி உள்ளம் உடைக்கப்படும். இன்னைக்கு அநேக தடவை இன்னைக்கு ஒருவேளை நம்ம மனிதர்கள், நம்பினவர்கள் அல்லது உறவினர்கள் யாரா இருக்கட்டும் நம்மை மறந்திருக்கலாம். ஆனால் நம்மை மறக்காத ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கருவிலே நம்மை பெயரை சொல்லி அழைத்த தேவன், அவர் எப்பொழுதும் நம் நினைவாகவே இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது. எவ்வளோ அருமையான தேவன் பார்த்தீங்களா? நம்மை மறக்காத தேவன். அல்லேலூயா. நம்மை மறக்காமல் ஆசீர்வதிக்கிற தேவன், தாயின் கருவிலிருந்து நம்ம பெயரை சொல்லி அழைத்த தேவன், நம்மை உருவாக்கின ஆண்டவர் சொல்றார், நீ என்னால மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 9வது சங்கீதத்தில் 18வது வசனம், Psalms 9 verse 18 வசனத்தை சொல்லும் பொழுது எல்லாம் ஓப்பன் யுவர் பைபிள் இருந்தால் ஓப்பன் பண்ணுங்க, வசனத்தை எடுத்து வாசிங்க. வசனம் தான் நம்ம நித்திய திருக்குறளை நடத்தும். வசனம் சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை, ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இந்த உலகத்துல எளியவர்களாய் சிறியவர்களாய் ஒருவேளை நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற, எளியவன் என்றைக்கும்
மறக்கப்படுவது. உலகத்துல யாரை தான் அதிகமா நினைப்பாங்க? பணக்காரரை நினைப்பாங்க. நல்ல வசதி, நல்ல நகை நட்டு, நல்ல அவங்க கிட்ட போனா டெய்லி நம்மளுக்கு ஒரு 1000 rupees கொடுப்பாங்கப்பா, நம்மளுக்கு ஒரு 100 rupees கொடுப்பாங்கன்னு மறக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பணம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கிட்ட கூட என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றார், எளியவன் என்றைக்கும் சிறுமையும் எளிமையுமான நம் நினைவாய் கர்த்தர் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிற நம்முடைய வாழ்விலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்றார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. தேவ பிள்ளைகளே, சிறுமையும் எளிமையுமாய் நாம் இருக்கிறோமா? நம்மை மறக்காத ஆண்டவர். தாவீதின் குடும்பத்திலே நம்ம பார்க்கும் பொழுது அவன் 8ஆவதாக பிறந்தான். தாவீதுடைய அண்ணன்மார் 3 பேர் மிலிட்டரியில் இருக்கிறாங்க. தாவீதுடைய தகப்பன் ஒரு மல்டி மில்லினியர், நல்ல ஒரு பெரிய பணக்காரன். ஆனால் கடைசியாய் பிறந்த தாவீது, அவன் தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தகப்பனும் தாயும் பிரிந்திருக்கிற நேரத்திலே தகப்பன் வேறொரு பெண்ணை, கானானிய பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் அந்த பெண்ணு தன் எஜமான் கிட்ட வந்து சொல்லிட்டா. அந்த அந்த வேலைக்கார பெண் உண்மையா இருந்தபடினாலே இவனை பண்ண, வேலைக்கார பெண்ணு வஸ்திரத்தை தரித்து கொண்டு இரவு நேரத்தில் தான் சொந்த புருஷனிடத்துல அதே ஈசாயுடைய மனைவி பிரவேசித்தால் அதன் மூலியமாய் பிறந்தவன் தான் தாவீது. இது சரித்திரம். அதன் மூலியமாய் பிறந்தவன் தான் தாவீது. பாருங்க, பிரிந்திருக்கிற நேரத்தில் கணவனுக்கே தெரியாம பிள்ளை பெற்றவள் தான் ஈசாயுடைய மனைவி, தாவீதுடைய அம்மா. அதனால தான் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒதுக்கப்பட்ட நிலைமை. சிறு வயதிலிருந்தே குடும்பத்தில் எல்லா அண்ணன்மார்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு, நல்லன்னா இவனை மாத்திரம் ஆடு மேய்க்க விட்டவாங்க. ஆடு மேய்க்கிறவன் தலை எப்படி இருக்கும்? வனாந்திரத்தில் செமட்ட முடியா இருக்கும், எண்ணெய் வச்சிருந்தா கூட காஞ்சிரும் வெயில் காலத்தில். வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் தாவீது. தீர்க்கதரிசி சாமுவேல் இன்னைக்கு ஈசாய் குடும்பத்திற்கு வந்து, உன் குடும்பத்தில் ஒருவனை நான் ராஜாவா அபிஷேகம் பண்ற, உன் பிள்ளைங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லியும் தாவீதை கூப்பிடவே இல்லையா அந்த விருந்துக்கு, பலி விருந்துக்கு. தாவீதை ஒரு பொருட்டா எண்ணவே இல்லை. ஒருத்தரா தீர்க்கதரிசிக்கு முன்பாக, சாமுவேலுக்கு முன்பாக நடக்க வைக்கிறாங்க. கர்த்தர் ஒருத்தரும் புறக்கணிக்கிறாரு. இவ்வளவு தானா உன் குமாரர்? 6-7 பேர் போறாங்க. இவ்வளவு தானா உன் குமாரர்னு கேட்கறாங்க. இன்னொருத்தங்கிறான், அவன் ஆடு மேய்ச்சினுக்கிறான் வனாந்திரத்துலன்னா. அப்ப பாருங்க, பலி விருந்துக்கும் உன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உன் பிள்ளைகளில் ஒருவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார் என்கிற செய்தி ஈசாய்க்கு சொல்லி அனுப்பியும் இந்த தாவீதை தகப்பன் ஒரு பிள்ளையாக கருதவில்லை. அவனை எளிமையாக வனாந்திரத்தில் விட்டு விட்டான். நம்ம வீட்டில் சரியா படிக்காத பிள்ளைங்களை நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? டே, மாடு வாங்கி கொடுக்குறேன், மாடு மேய்க்கிறதுக்கு தான் நீ லாக்கின்னும். ஆமாம், அப்படி தானே சொல்கிறாங்க. உங்களெல்லாம் அப்படி சொல்கிறாங்களாப்பா? படிக்காத ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன சொல்கிறாங்க? ஏய், நீ மாடு மேய்க்கிறதுக்கு தான் லாக்கின்னுவாங்க. மாடு ஆடு மேய்க்கிறதுக்கு கூட கணக்கு கரெக்டாக இருக்கணும். 100 ஆடு எடுத்துன்னு போயிட்டு 90 ஆடு ஒன்று எடுத்து 10 ஆடு வேற ஒருத்தன் பிடிச்சின்னு போனால் என்ன தெரிலன்னா, கணக்கு தெரிலன்னு என்ன பண்ண முடியும்? அதனால கணக்கு ரொம்ப தெரியணும்னு சொன்னால் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு தான் ஒரு மனுஷனை அதிகமாய் உயர்த்தும். இந்த அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாவீதின் குடும்பத்திலே தாவீது எளிமையானவன், சிறுமையானவன். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? புறக்கணிக்கப்பட்டிருந்த பாருங்க தாவீது, தான் சகோதரர் நடுவே அவனை நிறுத்தி சமஸ்த இஸ்ரவேலிற்கும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அப்ப தாவீது சங்கீதம் 118வது சங்கீதத்தை அப்போதுதான் அவர் வாசிச்சாரு. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டு என்னை விசாலத்தில் என்னை நடத்தினார். அல்லேலூயா. நெருக்கப்படுகிற நேரத்தில் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உபத்திரப்படுகிற நேரத்தில், துன்பம் வருகிற நேரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அதுதான் தாவீது எப்பொழுதுமே ஆடுகள் பின்னால் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டான். தம்பூர் எடுத்து ஆடுகள் எல்லாம் வனாந்திரத்தில் மேய்க்க விட்டு தம்பூர் எடுத்து ஆண்டவரை பாடிக்கொண்டே இருந்தான்.
இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிறவங்கள நல்ல பாடலை பாடணும், பாடல் பாட கற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுங்க, ஐயோ எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது. சரி ஒரு வசனம் சொல்ல, ஐயோ எனக்கு வசனம்லாம் தெரியாது. சரி ஒரு டான்ஸ்னு ஆடு, ஐயோ அது கூட எனக்கு தெரியாது. என்னத்தான் தெரியும்? நல்லா அது கூட வரம் வேணும். சாப்பாடு வாய்க்கு போடாது, கீழே போட்டேன்னா வயிறு ரொம்ப அது இல்லை. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் வேதம், வசனமும் ஜபமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடும். காரணம், ஆண்டு சொல்லுற மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க செய்யும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை உருவாக்க செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை பலனடைய செய்யும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, எளிமையானவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மறக்காமல் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இன்னொரு வார்த்தை சொல்லுது பாருங்க, ஏசாயாவில் 49வது அதிகாரத்தில் 14-15 வசனம் வாசிங்க. ஏசாயா 49:14-15. சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தன்னுடைய குமாரனை பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான். ஆண்டவர் சொல்றாரு, தாம் பெற்றெடுத்த பிள்ளையை தாய் மறப்பாளா? அது 4 வயசானாலும் குரங்குட்டி மாதிரி அம்மாவை பிடிச்சுன்னு இருக்குது. 5 வயசானாலும் என்ன பண்ணுக்குது? குரங்குட்டி மாதிரி. இது சின்ன குரங்க, அம்மா பெரிய குரங்கு. இது பாசம். பிள்ளைகள் எங்கு போகிறார்கள், பெற்றோர்கள் பாசமா இருப்பாங்க, மறக்கவே மாட்டாங்க. கிச்சன்ல என்ன வேலை செஞ்சாலும், ஐயோ பிள்ளை கட்டில் மேல தூங்குதே, வந்து எட்டி எட்டி பார்ப்பாங்க, பிள்ளை விழுந்துருமா, பிள்ளை நல்லா இருக்காங்களா. இன்றைக்கு இதுதான் தாயினுடைய பாசம். ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாருடைய அன்பிலையும் மெஷர் பண்ணி பார்த்ததுல தாயினுடைய அன்பு தான் ரொம்ப கிரேட்டான அன்பான். ஹல்லேலூயா. தகப்பன் வேலைக்கு போனால் பொண்டாட்டியை நினைக்க மாட்டார், பிள்ளைங்களை நினைக்க மாட்டார். அவர் கான்சன்ட்ரேஷன் எதில் இருப்பாங்க? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு போடணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற அம்மா புருஷனுக்கு சாப்பாடு செய்யணுமே, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யணுமே, ஸ்கூலுக்கு போய்க்கிறாங்களே, வந்துடுவாங்களே, அவங்க டிஃபனில் செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போகிறது என்ன தெரியும், வர்றதுன்னா மறுபடியும் பிள்ளைங்கள் வர்றதுக்குள்ளே மறுபடியும் அவங்களுக்கு சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்கிறது என்ன, இதெல்லாம் ரொம்ப பிஸியாக தாய் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே பிஸியாகவே இருப்பாங்க, தன் பிள்ளைகள் நினைவாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், அப்பேற்பட்ட தாயே பிள்ளைய மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்ப தாயினும் மேலான அன்பு உடையவர். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. ஒரு பாடல் வேதம் சொல்லுது, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன்னுடைய பாலகனை மறப்பாலோ, அவர்கள் அப்படி மறந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நம்மை மறவாமல் நம் நினைவாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயாவில் 54ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. அடுத்த பகுதியாக, ஆண்டவரை நம்புகிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கமடைய விடவே மாட்டாராம். வாசிங்க. பயப்படாதே, ஆண்டவர் சொல்ற, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதும் இல்லை. ஆண்டவரை நம்புகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார், ஷேம் பண்ண விடவே மாட்டார், நம்முடைய தலையை குனிய விடவே மாட்டார். ஆண்டவரை நம்புகிறவர்கள் தலைகளை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சங்கீதம் 34:5 வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லையா. அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோமோ,
யாரெல்லாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முகங்கள் வெட்கமடையாதபடி கர்த்தர் நம்மை செய்கிறவர். நம்முடைய தலைகளை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படுவது. ஏசாயாவில் 29வது அதிகாரத்தில் 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஐசாயா 29:22. பைபிள் தான், பைபிள் பாடுங்க, திறக்க மாட்டேங்கிறீங்களா யாரும்? இனி அவன் முகம், சில பேருடைய முகம் ஷேம் ஆயிடுச்சுன்னா மூஞ்சே செத்துச்சுரா அவனுக்குன்னுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவங்க முகமே செத்து போன முகம் மாதிரி இருக்குது, ஆனால் உயிர் இருக்குது. ஏன் அப்படி சொல்றாங்க சொல்லுங்க? ஷேம் ஆயிட்டாங்க, வெக்கப்பட்டுட்டாங்க. அவங்க மூஞ்சி செத்து போன மூஞ்சி மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னா, இந்த உலகத்தில் அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்னாக்கா அப்படியே ஃபேஸ் எல்லாம் வந்து 6 o'clock ஃபேஸ் மாதிரி ஆகிடும். எப்படி ஆகிடும்? 6 மணி மூஞ்சி மாதிரி ஆகிடும். எப்படி இருக்கும் 6 மணி மூஞ்சி? ஒருன்னு பாங்க, அப்படி நேராக இருக்கல, முள் மேலே 12 கிட்ட 1, 6 கிட்ட 1. நம்ம முகம்லாம் எப்படி திறமை இருக்கணும்? ஸ்மைலாக இருக்கணும். 9.25 மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? 9.25, 2.25 மாதிரி நல்லா ஸ்மைலாக சிரிச்சுக்கின்னு அழகாக இருக்கணும். யார் உன்னை திட்டினாலும் சந்தோஷமாக சிரிச்சுன்னு இருக்கணும். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமா. தேவ பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிறவருடைய முகங்கள், ஆண்டவர் சொல்றார், வெட்கமடாது, அது செத்துப்போருடைய முகமாயும் மாறாது, அந்த முகங்கள் பிரகாசிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய முகங்களை பிரகாசிக்கிற தேவன். இந்த காலத்தில் ஏற்படுகிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை கண்டு நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது. நம்முடைய கண்களை கர்த்தர் மேல நோக்கமா இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அதாவது அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறானா. நம்ம வீட்டிலலாம் டிவி ஆன்டினாலாம் இருக்குது. முன்னெல்லாம் டிஷ்யூ ஒயர் வரும் இல்லை, இப்போ டிவி ஆன்டினாலாம் வந்துருச்சு. அவங்க வராங்க, அந்த மீட்ரு வச்சுக்கின்னு கரெக்டாக செட் பண்ணுறான். அப்படி செட் பண்ணும்போது தான் கரெக்டாக டாடா ஸ்கை இழுக்கணுமா, இல்லை சன் டைரக்ட் இழுக்கணுமா, வேற என்னக்குது வீடியோகான் இழுக்கணுமா, அதுக்கு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க, சேனல்ஸ். அந்த சேனலுக்கு தகுந்த மாதிரி அதை செட் பண்ணி எந்த பக்கம் அதை அப்படி திருப்பணுமோ கரெக்டாக, கொஞ்சம் அந்த கூட வேற பக்கம் மாறிச்சுன்னு வச்சிங்களேன், வீட்டில் டிவி வரவே வராது. நம்முடைய கண்கள் கூட மனுஷன்மே நம்பின்னு இருக்கக்கூடாது, கம்பெனியே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை நம்புகிற, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை, அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. 50வது அதிகாரம் ஏசாயாவில் 7வது வசனம் விதமாய் சொல்லுது பாருங்க. ஐசாயா 50:7. ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். என் முகத்தை நான் கற்பாறையை போல ஆக்கினேன். முதல்ல அந்த வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுது பாருங்க. ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடினாலே நம்ம என்ன அடைய மாட்டோம்? வெட்கப்படேன். இதுதான் கான்ஃபிடென்டான ஃபெய்த். ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், என் முகம் என்ன ஆகாது? வெட்கப்படாது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க வெட்கப்பட்டு இதுவரைக்கும் நீங்க சோர்ந்து துவண்டு போயிருப்பீங்கன்னா ஆண்டவரை நம்புங்க. பக்தன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் ஒன்னும் செய்வேன், என் முகத்தை கற்பாறையை போல நான் ஆக்கினேன். அப்படின்னா சில ஒரு நாளும் அசையவே அசையாது, அது ஃபிக்ஸ் பண்ண நேரத்தில் அப்படியே இருக்கும். அது போல தான் அவன் சொல்றான், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பாறையை போல ஆண்டவரை தான் நம்பிட்டு இருப்பேன், வேற எங்கேயும் நான் பண்ண மாட்டேன், திரும்ப மாட்டேன், ஆண்டவரையே நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நம்புகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. தோல்வி வந்தது போல நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம், பிரச்சனை வந்தது போல, பெரிய ஏமாற்றம் வந்தது போல இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, நம்முடைய முகங்களை வெட்கமடைய ஆண்டவர் விடவே மாட்டார்.
கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். 16ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய அனுபவம் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. 3ஆவதாக அவன் சொல்கிறான், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. வாருங்க வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. God is my right side. கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நம்மளை மூவ் பண்ணி கூட பிசாசு பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்மளை ஷேக் பண்ணி பார்க்க முடியாது, நம்மளை தொடவும் முடியாது. தாவீது அவன் அனுபவ ரீதியில் அவன் சொல்றான், கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. இப்போ பாருங்க, கரண்ட் போஸ்ட் இதெல்லாம் இருக்குது. அவன் நன்றான், எந்த பக்கம் அந்த வீக்காக்குது ஆப்போசிட்டில் போட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பக்கம் கட்டி வச்சிருப்பான். கீழே ஆணி அடித்து அதை கட்டி அதை இழுத்து பிடிச்சி இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் நிற்க வைக்கிறதுக்கு அதுக்கு சப்போர்ட் தேவை. இந்த உலகத்தில் நாமும் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு முன்பாகவும் நமது வலது பாரிசத்தில் யார் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நம்முடைய முகங்களை வெட்கமடைய ஆண்டவர் விட மாட்டார். நம்மளை ஷேக் பண்ணி பார்க்க முடியாது, அசைக்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு பிசாசானவன் எதிராளிகள் நம்மை அசைக்க பார்ப்பார்கள், கர்த்தர் நம்மை அசைக்க விடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு ஆகினால் தான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. 62ஆம் சங்கீதத்தில் 2வது வசனமோ 6வது வசனமோ நம்ம வாசிக்கப்படும் பொழுது, சாம்ஸ் 62 verse 2 and 6 அவரே என் கன்மலையும், அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. எப்படி அசைக்கப்படுறதில்லை? அதிகமான அசைக்கப்படுவதில்லை. 6ஆம் வசனம், அவரே என் கன்மலையும், அவரே என் கன்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், எனக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவர் அவர்தான், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்துல நம்ம ஷேக் பண்ணி பார்க்க, நம்மை அசைக்க பார்க்க யார் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம்மை அசைக்கவே முடியாது. நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. Proverbs chapter 10 verse 30 எடுத்து வாசி பாருங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. டேய் சுதன், போனீங்கன்னா திரும்ப உள்ள சேர்க்க மாட்டோம். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை, துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பதில்லை. இப்ப நம்ம நீதிமானா துன்மார்க்கனா? யார் நம்ம? நீதிமானா இருந்தா அசைக்க முடியாது, துன்மார்க்கனா இருந்தா பூமியில வசிக்க முடியாது. இன்னைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை நீதிமான்களாய் ஆண்டவருடைய இரத்தத்தால நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லு, நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. யாரும் நம்மளை அசைக்கவே முடியாது. பிசாசை பார்த்து சொல்லுங்க, என்ன நீ ஒன்றும் சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க பசங்க, என்னை ஒன்றும் நீ அசைக்க முடியாது. நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்லல, பிசாசை பார்த்து, பிசாசை என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. காரணம், இந்த உலகத்தில் உள்ளவனிலும் நம்மோடு நமக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.